கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ராமாபுரம் பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த தன்னை கொல்ல முயற்சிப்பதாகவும் தன் தொலைபேசி எண்ணை மது விற்பவர்களிடம் போலீசாரே தந்துவிட்டதாகவும் கூறி மீண்டும் 100க்கு போன் செய்து ஒருவர் புலம்பிய ஆடியோ வெளியாகியுள்ளது. காவல் கட்டுப்பாட்டு அறை காவலரிடம் பேசியுள்ள கண்டியாங்குப்பத்தைச் சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவர் தன் பகுதியில் மது விற்பதை தடுக்க வேண்டும் என்றும் அதே சமயம் தன் உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். காலையிலேருந்து 3 கால் பண்ணிருக்கேங்க ஐயா. சரி, என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு? சார், ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. அவனும் என்னடான்னா போலீஸுக்கு நீ தான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. நீ தான்டா கால் பண்ணி சொன்னியடா, உனக்கு வெட்டாம விட முடியும் என்ன தேடுறான். நான் தோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விடல எனக்கு, நான் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்குறேன். சார், ஸ்டேஷன்லாம் நீங்கள் ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கிட்டு அவங்க தான் சார் முக்கிய காரணமே.